Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது delta to star transformation. Delta to star transformation அடுத்த கிளாஸில் நம்ம star to delta பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த delta to star மாற்றணும் இல்லைன்னா star to delta ஏன் மாற்றணும்னு இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து சீரீஸ் பேரலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சீரீஸ் பேரலல் கிர்ச்சாஃப்ஸ் லா எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, லிங்க் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குது. ஏதோ ஒரு ரெசிஸ்டர் R1, R2, R3, R4 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எது சீரீஸ் எது பேரலல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், அந்த ஆன்சர் வந்து ரெண்டும் பேரலல், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அப்படி இல்லாமல் நமக்கு வந்து சர்க்கியூட்டில் வந்து இந்த மாதிரி இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் கூட ஆட் ஆகிருக்கு. இப்படி ஒரு R5 இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் கூட ஆட் ஆகிருந்தால் நம்ம இது எப்படி சீரீஸ் பேரலல் கண்டுபிடிக்கிறது? இப்போ R1, R2 சீரீஸ்னு சொல்ல முடியாது, பேரலல்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்ஸ் வரும்போது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான் நமக்கு வந்து டெல்டா டு ஸ்டார் இல்லைனா ஸ்டார் டு டெல்டா. அதாவது நமக்கு வந்து சில நெட்வொர்க்ஸை வந்து சீரீஸ் பேரலில் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெல்டா டு ஸ்டார் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டெல்டானா இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டார்னால் நமக்கு இந்த மாதிரி ஒய் மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்டில் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இது டெல்டா, இது வந்து ஸ்டார். இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் வந்து இந்த டெர்மினல் ஏபி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பிசி சிஏ. இப்போ இந்த 3 டெர்மினலுக்கு இடையில் உள்ளது ஆர்சிஏ, ஆர்ஏபி, ஆர்பிசின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸை. இதை நம்ம வந்து ஸ்டாராக மாற்றும்போது ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சின்னு போட்டிருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷன் டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷன் வேண்டாம், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் நான் நேராக வந்து ஆன்சர் எழுதிட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் வரும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெல்டா இருக்குது, நம்ம வந்து ஸ்டாராக மாற்றணும். அப்போ நமக்கு வேண்டியது ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி தான் வேணும். அப்போ ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி வேணும்னா என்ன ஃபார்முலானா, இப்போ இதுதான் ஃபார்முலா. ஆர்ஏ வேணும்னா ஆர்ஏபி ஆர்சிஏ டிவைடட் பை ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்சிஏ. ஓகே, ஆர்பினா ஆர்பிசி இன்ட்டு ஆர்ஏபி டிவைடட் பை ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எல்லாமே டினாமினேட்டர் வந்து சேம். அதாவது கீழே உள்ளது வந்து சேமாக இருக்குது, டினாமினேட்டர் சேம். டினாமினேட்டருங்கிறது என்ன? இந்த டெல்டாவில் உள்ள 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணாலே நமக்கு எல்லாத்தோட டினாமினேட்டரும் கிடச்சிரும். அப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம வந்து ஆர்ஏபி பிசின்னு வச்சுருக்கோம். இதை மனப்பாடம் பண்ணணும் இல்லை, நம்ம எதுனாலும் ஏபிசி இல்லைனா ஓபிக்யூ எதுனாலும் வச்சுட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஆர்ஏவோட வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அதே இதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு டெல்டா, நம்ம இந்த டாட்டர் லைனில் போட்டிருக்கதா ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஆர்ஏவோட வேல்யூ வேணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சைடில், இதுக்கு பக்கத்தில் சைடில் இருக்க இந்த 2 ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆர்ஏபி ஆர்சிஏ, ஆர்ஏபி ஆர்சிஏ. இப்போ ஆர்ஏயோட வேல்யூ வேணும்னா நியூமரேட்டரில் நமக்கு இதண்ட அடுத்து உள்ள அட்ஜசன்ட் ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை டோட்டல் சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி ஆர்பி பாருங்கள், ஆர்பி வேணும்னா இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர்பிசி இன்ட்டு ஆர்ஏபி டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஆர்சி வேணும்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸ். அதை நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எனி ஆர்ம் ஆஃப் ஸ்டார் கனெக்ஷன், இந்த ஸ்டாரில் உள்ள ஏதாவது ஒரு ஆர்ம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆர்பி வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 அட்ஜஸ்டன்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா. இப்போ டெல்டாவில் உள்ள பக்கத்தில் இருக்கிற அட்ஜஸ்டன்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா, டெல்டாவில் உள்ள இது பக்கத்தில். இப்போ ஆர்பி வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு டிவைடட் பை சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ. இதோட ஃபுல் சம்மை எடுத்தோன்னா நமக்கு அந்த ஸ்டார் கனெக்ஷனில் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும். எழுத தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் வரைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இதை ஏபிசி சிஏன்னு கன்ஃபியூஸ் ஆக்கணும்னு இல்லை. இப்போ இந்த ஆர்ஏ வேணும்னா இந்த 2 பக்கத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸோட இதை போடுங்க டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்படி போட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். A Wheatstone bridge has the following details. ஒரு Wheatstone bridge நம்ம கொடுத்துருக்காங்க, அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. Determine the current delivered by the source. இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது, 220 வோல்ட்டு சோர்ஸ் இருக்குது, அதோட சோர்ஸ்லேருந்து டிட்டர்மைன் தி கரண்ட்டு. அப்போ இதுலேருந்து வர்ற கரண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். யூஸிங் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் நமக்கு இதில் கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருவாங்க, அது வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ், நோடல், இல்லைனா ஸ்டார் டெல்டா, கேவிஎல், கேசிஎல் வச்சுட்டு எப்படினாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து ஆன்சர் தான் வேணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார் டெல்டா படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளமை பாருங்கள். இப்போ வந்து இது சீரீஸாக பேரலாக எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ஸ்டார் டெல்டாவுக்கு போகிறோம். இப்போ வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு டெல்டான்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த டெல்டா எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு டெல்டாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டாராக மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன், 20, 30, 50. இது 3 உள்ள டெல்டாவை நான் வந்து ஸ்டாராக மாற்ற போகிறேன். அப்போ வந்து இப்போ நான் இதிலே உங்களுக்கு டாட்டர் லைனில் வரைக்கும். இப்போ இது வந்து ஒரு ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுது, இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, இது ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுது, அகெயின் இன்னொரு. ஓகே, ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸை நான் வந்து ஸ்டாராக மாற்ற போகிறேன். அப்போ இந்த வேல்யூ ஐ வில் டேக் R1, R2, R3. ஓகே, ஸோ இப்போ இந்த R1, R2, R3யை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ R1ங்கிறது என்ன? நான் வந்து R1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த R1ஓட வேல்யூ வேணும்னா இந்த அது பக்கத்தில் அடுத்து இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டோட்டல். அப்போ நமக்கு எப்பயுமே டினாமினேட்டர் தெரியும். டினாமினேட்டர் என்ன வேல்யூ? 20 + 30 + 50. ஓகே, அப்போ நியூமரேட்டர் என்ன? R1 வேணும்னா இது ரெண்டுக்கு இடையில உள்ள வேல்யூ. அப்போ 20 × 50. ஓகே, ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும்? 10 Ω. இதுதான் R1. இப்போ அதே மாதிரி R2 எப்படின்னு சொல்லுங்கள். R2 எப்படி வரும்? R2 = இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 20 × 30 டிவைடட் பை 20 ப்ளஸ் டினாமினேட்டர் எப்பயுமே சேம் தான், சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அதோட வேல்யூ என்ன வருதுன்னா 6 Ω வருது. அப்போ வாட் இஸ் R3? R3யோட வேல்யூ என்னென்னா இதான் R3. அப்போது நமக்கு பக்கத்தில் உள்ள இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 30 × 50 டிவைடட் பை 20 + 30 + 50. ஓகே, அதோட வேல்யூ என்ன? 15 Ω. இப்போ நம்ம வந்து இப்போது இந்த சர்க்கியூட்டை டெல்டா ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கியூட் வரும்போது நம்ம இது எப்படி வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த டெல்டா ரெசிஸ்டன்ஸை பதிலாக ஸ்டார் கண்டுபிடிச்சனால இந்த டெல்டாக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஒரு சர்க்கியூட் வரீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீரீஸாக பேரலான்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரே சர்க்கியூட்டில் திருப்பி நம்ம பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இதை நான் திருப்பி ஒரு சர்க்கியூட்டை வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட் வரைஞ்சாச்சு. அதாவது டெல்டா வேல்யூவை எடுத்துகிட்டு ஸ்டார் வேல்யூ மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஆல்ரெடி இருக்கிறது 24, இங்கே ஒரு 5 Ω இருக்குது. வோல்டேஜ் வந்து நமக்கு தெரியும் 220 வோல்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டார் வேல்யூவோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? R வந்து 10 Ω, இது R வந்து 10 Ω, R2 என்ன? 6 Ω, R3 வந்து 15 Ω. ஓகே, ஸோ அதையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கியூட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது சீரீஸ் எது பேரலல்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இது ரெண்டும் என்னது? சீரீஸ். ஓகே, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, நமக்கு இது ரெண்டும் பேரலலில் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதை திருப்பி ரீட்ரா பண்ணிக்கலாம். சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா? R1 + R2. இப்போ 24 + 6 நமக்கு என்ன வேல்யூ வரும்? 30 Ω. ஓகே, இது வந்து 15 + 5, அப்போ இது வந்து ஒரு 20 Ω. அப்போ இது ரெண்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒரே சிங்கிளாக வரைஞ்சிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நமக்கு ஒரு 10 Ω இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு 30 Ω, இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? 20 Ω, 30 Ω, 20 Ω, இங்கே ஒரு 10 Ω ரெசிஸ்டர் இருக்குது கனெக்டட் டு த வோல்டேஜ் சோர்ஸ் 220 வோல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரைச்சிட்டே வந்தோம்னா அதுக்கடுத்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இது ரெண்டும் என்ன எப்படி இருக்குது? இது ரெண்டும்
பேரலாக இருக்குது. ஏன்னா ரெண்டோட வோல்டேஜும் சேமாக இருக்குது, கரண்ட் வரும்போது டிவைட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு பேரலல் சர்க்யூட். அப்போ 30 இன் பேரலல் வித் 20 ஓம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? பேரலல்னா என்ன? R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. 30 × 20 டிவைடட் பை 30 ப்ளஸ் 20. இப்போ அதோட வேல்யூ என்ன? 12 ஓம். அப்போ இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இதோட வேல்யூ என்ன வருது? 12 ஓம். அப்போ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணும்போது 10 ஓம் ஒரு 12 ஓம். ஓகே, 10 ஓம் ஒரு 12 ஓம் இருக்குது. நமக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து என்னது? 220 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது பார்த்தோன்னே தெரிஞ்சு இது என்ன? இது ரெண்டும் உங்களுக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும்? 22 ஓம். 22 ஓம் இன் கனெக்டட் வித் ஒன் சிங்கிள் சப்ளை 220 வோல்ட். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் சப்ளைட் பை தி சோர்ஸ். அப்போ இதோட கரண்ட்டு தான் வேணும். I = V/R. V எவ்வளவு? 220 வோல்ட் டிவைடட் பை R வந்து 22. அப்போ நமக்கு 10 ஆம்பியர். ஸோ கரண்ட் I = 10 ஆம்பியர். இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது இப்போ பாருங்கள், கடைசியில் ஒரு வோல்டேஜும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் மட்டும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆனால் சர்க்யூட் பார்க்கும்போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு பாருங்கள். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி இப்போ ஸ்டாராக மாற்றுறோன்னா, ஸ்டாராக மாற்றிட்டு அந்த ஸ்டாரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இதான் நம்ம வந்து ஸ்டாராக மாற்றின ரெசிஸ்டன்சஸ். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து எது சீரீஸ் எது பேரலல்னு பார்க்குறோம். அதை திருப்பி கண்டுபிடிச்ச ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் வரைஞ்சி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஸ்டார் டு டெல்டா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராப்ளமும் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அது வழியாக நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துக்கோங்க.